ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் மாயா. வாழ்க்கை ஒரு அழகான பயணம். சிவா. மாயாஸ் டூர் அண்ட் ட்ராவல் ஃப்ரம் மலேசியா. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு குரூப்போட வாரணாசி போக போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் 2 பரிசுகள் கொடுக்கப்பட்டுச்சு மாயாஸ் யாத்ரா ட்ராவல்ஸ்லேருந்து. அதாவது எல்லாருக்கும் பிரண்டை ஆயில். எதுக்கு பிரண்டை ஆயில் கொடுக்கப்பட்டுச்சுன்னா, எல்லாருக்கும் போனால் கால் வலிக்கும் இல்லையா? ஸோ நைட்டில் மசாஜ் பண்ணிவிட்டு தூங்குங்க, அப்போ கால் வலிக்காது, இந்த பயணம் உங்களுக்கு சுலபமாக இருக்கும்னு சொல்லி கொடுத்தேன். 2வது இந்த தொப்பி. இந்த தொப்பியில் நம்மளுடைய கம்பெனியோட நேம் அச்சடிக்கப்பட்டிருக்கு. 2 விஷயம். இந்த தொப்பி போட்டால் அழகாகவும் இருந்துச்சு. அப்புறம் நம்ம எதாவது கொடுக்கணும் இல்லையா? மக்கள் நம்மளை நம்பி வராங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படின்ட்டு கொடுக்கப்பட்டுச்சு. 3வது என்னென்னா, காசியில் நிறைய ஷாப்பிங் ஏரியா இருக்குதா, மக்கள் காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எண்ணத்தில் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். கூட்டத்தில் எங்கே ப்ளூ கலர் தொப்பி யார் போட்டிருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் கொடுக்கப்பட்டுச்சு. சிவா. இது நம்மளோட கம்பெனியோட 10வது வருஷம் செலப்ரேஷன். நம்ம அனுபவமாகவே நிறைய டூர் பண்ணியிருக்கேன். அதில் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது 10வது வருஷம். இந்த 10வது வருஷத்தில் ஒரு சின்ன ப்ரொமோஷன். அதாவது காசிக்கு கேரளிலேருந்து காசிக்கு போகிறதுக்கு 1888 வழி 6 நாள் டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கான உண்டானது தான் இந்த பயணமும். மக்கள் ரொம்ப சந்தோஷமாக பரிபூர்ணமாக ஆசீர்வாதத்தோடு எல்லோரும் வந்திருந்தாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, வந்தவங்களில் ஒரு 80% எனக்கு தெரியாது. அவங்க என்னைய ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்காங்க, டிக்டாக்கில் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் மாயா கூட போகணுன்ற எண்ணத்தில் பணம் கட்டி வந்தவங்க. கேரளாயை வந்துட்டு பிறகு தான் நான் அவங்க முகத்தையே பார்த்தேன். இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே ஒரு நல்ல ஹக் பண்ணாங்க. மாயா கூட போகணுன்ற எண்ணம் தனக்குள்ளே இருந்துச்சுன்றதை வெளியே சொன்னாங்க. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. புது புது ஆன்மாக்களை சந்தித்து இந்த பயணத்தில் போகும்போது ஈடுபாடோடு இந்த பயணத்தை பண்ணும்போது இது எனக்கு ஒரு தொழிலாக செய்ய தெரியல. இது ஒரு ஃபேமிலியாக நம்ம மக்களை அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்ற சிந்தனை மட்டும்தான் இருந்துச்சு. நல்லா பெஸ்ட்டாக காட்டணும். நான் எதை காசியில் ரசிச்சனோ அதை எல்லாமே அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணி அழைச்சிட்டு போகிறேன். இந்த பயணம் சிறப்பாக வரணும், எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் முன்கூட்டியே ஒரு பிரார்த்தனை எல்லாம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். நீங்களும் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் கட்டம், முதல் கட்டம். நம்ம இப்போ கேரளாவிலேருந்து கிளம்ப போகிறோம். அப்போ பந்தக்காரங்களாம் வந்திருந்தாங்க. எல்லாரையும் வழி அனுப்புறதுக்கு எல்லாரையும் அனுப்பிட்டு நம்ம எல்லாருக்கும் பரிசுகள்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு செல்ஃபியெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு ஒரு பாபாய் சொல்லிட்டு வாழ்க்கை ஒரு அழகான பயணம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பயணத்துக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ இந்த பயணம், அதாவது இந்த காசி பயணம் காசு இருந்தாலும் போக முடியாது. காசி விஸ்வநாதர் காலபைரவர் ஆசீர்வதித்தா மட்டும்தான் நாம் காசியில் கால் வைக்க முடியும். அதுவும் இல்லாமல் முக்கியமாக கால் முக்கியம். ஏன்னா நிறைய இடத்துல நிறைய படிகள் இருக்கிறனால. ஸோ இந்த காசி பயணம் சாதாரணமான பயணம் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது காசிக்கு போகணும்னு நினச்சாலே முக்தி. அப்போ போனால் பயங்கரமான முக்தி இல்லையா? சிவா. ஸோ அங்கே போய் நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்? ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டே இருப்போம், அவங்களுக்கு சுலபமாக்கிக்கிட்டே இருப்போம். நம்ம இன்றைக்கி ராத்திரி நைட்டு ஃப்ளைட்டுனால நம்ம நாளைக்கு காலையில் 7:40க்கு அப்படி தான் நம்ம சென்னையில் இறங்குவோம். ஆனால் சென்னையில் இறங்கினோன்னா முதல் வேலை என்னென்னா, சென்னை டொமெஸ்டிக் ஃப்ளைட்டுக்கும் சென்னையிலேருந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுக்கும் நடுவில் ஒரு கோயில் இருக்குது. சந்தியா அம்மன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அம்மா பேர் தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. அந்த அம்மாவை பார்த்து ஒரு ஆசீர்வாதம், ரொம்ப அழகாகவே இருப்பாங்க. நம்ம கூட வந்தவங்க அந்த அம்மாவுக்கு ஒரு புடவையெல்லாம் எடுத்து வந்திருந்தாங்க. அந்த அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிறகு அங்கே ஒரு கோயிலில், அந்த கோயிலில் ஒரு குத்து விளக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க. அந்த தீபத்தை தொட்டு தரிசனம் பண்ணிக்கிட்டோம். பிறகு நம்ம போயிட்டு சென்னையில் ஒரு நல்ல ஒரு பசியாறு, நல்லா ஹெவியாக ஒரு பசியாரை சாப்பிட்டுட்டு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகணும். ஏன்னா நமக்கு இதுக்கு மேலே ஃப்ளைட்டு சாயங்காலம் 6 மணிக்கு தான் வாரணாசிக்கு ஃப்ளைட்டு. அப்போ இடையில டைம் வீணாக போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடு. ஸோ கபாலீஸ்வரர் கோயிலில் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. மக்கள் ரொம்ப கொஞ்சமாக தான் இருந்தாங்க, கூட்டமும் இல்லை. ஸோ ஈஸியாக தரிசனமும் பார்த்துட்டோம். ஸோ கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நான் எனக்கு என்னுடைய அனுபவத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் போகிறேன். எப்போதுமே ஒரே கோயிலுக்கு போக மாட்டோம் இல்லையா, மாறி மாறி போயிடுவோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி கபாலீஸ்வரர் சந்திக்கிறதுல மாயாவுக்கு ரொம்ப சந்தோஷமே. ஸோ அப்படியே அங்கேருந்து வீடியோலாம் எடுத்துக்கிட்டு அழகாக உட்காந்து அவங்களுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லிக்கிட்டேன். இந்த பயணம் ரொம்ப அழகாக இருக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்க. கபாலீஸ்வரர் அந்த அம்மாவையும் பிரார்த்தனை பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டேன். நானுமே உட்காந்து ஒரு நிமிஷம் பிரார்த்தனையோடு நம்ம அங்கேருந்து எல்லாத்தையும் ரசிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கங்கே ஒரு செல்ஃபி, ஒரு ஃபோட்டோஸு எடுத்துக்கிட்டோம். பயணம் அழகாக இருக்குதோ இல்லையோ, ஆனால் செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கும்போது ஒரு ஃப்ளைட்டில் போய்ட்டு வேறு ஒரு நாட்டுக்குள்ளே இறங்கும்போது அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லையா, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அப்படியே ஒரு மன திருப்தியாக இருக்கும். நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ண போகிறோம்,
இந்த வாழ்க்கை தினமும் ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் அமைதி பெற போகிறோன்ற அந்த சந்தோஷத்தில் ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப அழகாகவே இருக்கணும், மக்கள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது கபாலீஸ்வரர் கோயிலோட அதாவது என்ன சொன்னாங்க கோபுரம். ஸோ தரிசனம் பண்ணிக்கிங்க. அதோடு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். நைட் ஆகிடுச்சி, நைட் 6:20 ஆகிடுச்சி. நம்ம போகும்போது உங்களுக்கு வானத்தில் எப்படி இருக்கும், அந்த சூரிய வெளிச்சம் அஸ்தமனம் எப்படி இருக்குன்னு காட்டணும் இல்லையா, அதுக்காக இந்த ஒரு ஃபோட்டோ அழகாக இருக்கு இல்லையா. ஒரு சுறா மீன் வந்து பெரிய ஒரு கடலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குல்ல, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. என்ன ஒன்று, கேமரா வந்து நான் ஒரு பக்கம் உட்காந்துருந்தேன், கண்ணாடி பக்கமாக உட்காந்துருந்தேன், கொஞ்சம் நல்ல வீடியோலாம் எடுத்திருப்பேன். ஓகே, இருந்தாலும் நம்ம தூரத்துலேருந்து நம்ம அங்கிளோட சேர்த்து ஒரு வீடியோ எடுத்தேன், நீங்களும் பார்த்து ரசிக்கிறதுக்காக. சிவா. ஸோ இந்த பயணம் இப்படியாக போயிட்டுருக்குது. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். 2வது கட்டம் அடுத்து என்ன மாயா செய்தேன், என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா இன்னொரு நாளைக்கு மாயா கூட வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, மாயா என்ன பண்ணுவாங்க அடுத்து அப்படி சொல்லிட்டு. ஆனால் வாரணாசியை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஐட்னரி புதுசாக மாறிக்கிட்டே இருக்கும். வாரணாசியில் மொத்தம் 3500 கோயில்கள் இருக்குதாம். அதை பார்த்து முடிகிறதுக்கே என் பரம்பரையே முடிஞ்சு போயிடும். ஆனால் நான் பார்த்த விஷயங்களை மக்களுக்கு பரிபூர்ணமாக காட்டணும், மக்களும் சந்தோஷப்படணும். இந்த உடலுக்கு சந்தோஷம் வேறு, இந்த ஆன்மாவுக்கு சந்தோஷம் வேறு. இந்த ஆன்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் இந்த பயணங்கள். சிவா. வாழ்க்கை ஒரு அழகான பயணம். சிவா. பபாய்.